கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். God's open challenge to his people. தசம பாகங்கள் எல்லாம் நீ கொண்டு வந்து கொடுத்து, நீ கொடுப்பதின் மூலம் என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ணுங்கிற. பொதுவா தசம பாகத்தை பத்தி என்ன பேசி இருக்கிறாங்கன்னா, அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஒழுங்கா அங்க கொடுத்துரு, கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில தான் கொடுப்ப. உனக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நீ என்ன கொடுக்கணும், தசம பாகத்தை. ரூல்லாம் வச்சிருக்காங்க. சிலர் கேக்குறாங்க எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தசம பாகம் என்பது எப்போ வந்துச்சு? அது மோசேயின் பிரமாணம் வந்த பிறகு உண்டாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது முதல்ல இருக்குது. என்ன கேட்டா ஏதேன்ல இருக்குன்னு தான் நான் நம்புறேன். தசம பாகம் என்பது வானத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வரும் சாவி. கிவிங் டைட்ஸ் என்ன தெரியுமா? நீங்க 10 கொடுக்கும் போது கையை அங்க தூக்குறீங்கன்னு அர்த்தம். இப்படி உயர்த்துற ஒரு ஆளு ஒரு நாள் இப்படி உயர்த்த மாட்டான்னு நான் நம்புறேன். நீ முதன்மையான கொண்டு வருவதன் மூலம் கர்த்தர் மேல உனக்கு இருக்கிற கனத்தை வெளிப்படுத்துகிறாய். சொல்லுங்க, உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை. பத்திரிக்கை நிறைய இருக்குது, ஆனா உங்களுக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளை நம்ம கனம் பண்றோம்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் நீங்க டைட்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, I will dedicate my success to my God. எல்லா புகழும் இறைவனுக்கே. ப்ராமிஸ் அவனுக்கு இருக்குதுங்க, ஆனா டைட்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. டைட்ஸ் கொடுக்கும்போது நீங்க மட்டும் கொடுக்கல, அது ஒரு ஜெனரேஷனவே கணக்கில் கொள்ளப்பட்டு அது ஒரு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்குது. அவருக்கு ஆசை, உன் பர்ஸில் இருக்கிற பணத்தில் நீ வாழக்கூடாது, என் பர்ஸில் இருக்கிற பணத்தில் தான் நீ வாழணும். இந்த ஓப்பன் ஹெவன் அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் எளிமையாக யூஸ் பண்ணுவேன். உடனே நிறைய பேர் அந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்குமாங்க, நம்ம ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அதுதான் அது. இப்போ இது புரியுது இல்லை? வானத்தின் பலகணிகளை திறந்துன்னா புரிய மாட்டுக்கு. அது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும். இப்படி தான் நான் பேசுகிறேன். சில நேரத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாருங்கள் சினிமா டைலாக்ன்றதாங்க. இல்லை, நார்மலாக புரிகிற மாதிரி. அன்னைக்கு வந்து நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறது. அதில் என்ன போட்டிருக்குது? நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் கலிகூர். புரிகிற மாதிரி சொன்னேன். நீங்கள் நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. என்ன இது எம்ஜிஆர் படத்தில் உள்ளது மாதிரி இருக்குன்றேன். பஸ் அது நீதிமொழிகளில் இருக்கிற வசனம் அப்படி தான், அதோட எசன்ஸ் அதானே. அவனே அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து அதுக்கு அதை ஒரு கிளிப்ஸாக எடுத்து நான் பேசின தலைப்பை மட்டும் எடுத்து இப்போ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தலைப்பில் பேசுகிறாரு பாருங்க இவர் அப்படின்ட்டு. கடவுளுடைய அன்பை பற்றி 2 வாரமாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். தலைப்பெல்லாம் போட்டோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ கொஞ்சம் நல்ல, அதுதான் உண்மை. யாராலையும் புரிஞ்சு. பவுல் சொன்னது தான். பவுல் என்ன சொல்கிறாரு? இந்த அறிவில் புத்தி கெட்டாத அன்பு புரியவே மாட்டுக்கு. அதான் சொன்னேன், மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல், அதை தாண்டி புனிதமானதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய அன்பை தான் சொல்கிறேன் நான். இது அங்கே சொன்னது கமலஹாசன் சொன்னது இல்லைங்க, கர்த்தர் சொன்னதுங்க. ஏன் சினிமாலாம் ஹிட் ஆகுதுன்னா, மக்கள் புரிஞ்சுக்கிற மொழியில் அவங்க பேசுகிறாங்க. நம்ம பேசுகிறது ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. இதில் பாதி அந்நிய பாஷை வேற பேசிடுறோம். அவனுக்கு முழுசுமே அந்நிய பாஷை மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ஒன்று பேசுனா அது சுத்தமாக புரியல, அடுத்தால பிரசங்கத்தில் பேசுகிறதும் நிறைய பேருக்கு எப்படி இருக்குது, அந்நிய பாஷை மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லை பாருங்கள், கொஞ்சம் யதார்த்தமான வார்த்தைகளை பேசணும், கருத்தை தான் கவனிக்கணும். பாருங்களேன், நம்ம ஆட்கள் பாருங்கள், கருத்தை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு பெரிய
முக்கியத்துவங்களை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்காதீங்க, கவனிங்க. அப்போ திறந்த வானம்னா என்ன? கடவுள் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சூப்பர் நேச்சுரலாக எப்படி சந்திக்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு உதவ முடியும், அதை பற்றி ஒரு போதனை. சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ், சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு தருகிறார். அப்படிங்கிறது தான் இந்த போதனை பாருங்க. ஆனால் இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் தான். ஒரு 2 வசனங்களை ஏற்கனவே நாம் பயன்படுத்திட்டோம். உபாகமத்தில் உள்ளது என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ராஜாக்கள்ல இருந்து பார்த்தோம் இல்லையா, எப்படி திறக்கப்பட்டது அப்படிங்கிறத படித்தோம். இப்போ மல்கியா புத்தகத்துக்கு நாம் திருப்புவோம். பைபிளில் இருக்கிற லாஸ்ட் புக்ஸ் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நாம் செல்லுவோம். இதிலிருந்து நாம் இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, இந்த வார்த்தை வருதா, வானத்தின் பலகணிகளை திறந்து, இடம் என்ன போட்டிருக்குது, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன தெரியுமா? God's open challenge to his people. Malkiya 3:10, it's a God's open challenge to his covenant people. அவருடைய உடன்படிக்கையின் மக்களோடு தேவன் வந்து ஒரு சவாலே வைக்கிறார். பொருளாதாரத்தில் என்ன கொஞ்சம் நம்பி பார்ப்பா, என்ன நடக்குது அப்படிங்கிறார். உன்னுடைய பண விஷயங்களில், உன்னுடைய பொருள் உலகத்தில் நீ வந்து வெற்றி பெற பெருக நீ வந்து என்ன நம்பிப்பாரு அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அதாவது என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாரா இருப்பாயாக என்று எழுதியிருக்கே. ஆனால் இதில் தேவனாகிய கர்த்தரே என்ன வேணா டெஸ்ட் பண்ணுங்கிறார். வழக்கமாக நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவரை சோதிக்கக்கூடாதுப்பாங்க, இல்லைன்னா அதை விட்டுட்டா ஆண்டவன் ஒன்றை சோதிப்பான் அப்படிம்பாங்க. இது ரெண்டும் அது வேற சப்ஜெக்ட். இதில் என்னன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணு, இதனால், அதாவது என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நினைக்கிறேன்னா, கடவுளே சவால் இடுறாரு, சேலஞ்ச் பண்றாரு. என்னை நம்பி நீ இருந்து பாரு உன் பொருளாதாரத்தில், அப்போ உன் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இந்த வசனமே கடவுள் நமக்கு முன்னாடி வைக்கிற ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு சவால் மாதிரி. என்ன சவால்? தசம பாகங்கள் எல்லாம் நீ கொண்டு வந்து கொடுத்து, நீ கொடுப்பதின் மூலம் நீ என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ணுங்கிறார். சில நம்பிக்கையான நிறுவனங்கள் தங்கள் பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சேலஞ்ச் பண்ணி விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாமாங்க, இல்லைன்னா பணம் திரும்ப அப்படிம்பாங்க. ஒன்றும் பெரிய பெரிய நிறுவனம் மட்டும் இல்லை, சில நேரத்தில் இந்த குடம் நல்லா இருக்குமான்னா அந்த குடத்தை எடுத்து நங்குன்னு குத்தி காமிச்சிடுறான். சார் இந்த சேரு வந்து நல்லா இருக்குமானா வளைச்சி கிளச்சி எல்லாம் வந்து இல்லைன்னா திரும்ப சார்னு தன்னுடைய ப்ராடக்டை குறித்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் சவாலையும் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. எங்கள் இது தப்பு நிரூப பண்ணிங்கன்னா இவ்வளோ பணம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ மனிதர்கள் பாருங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. தேவன் வந்து அதில் ஏமாத்தித்தனமும் கொஞ்சம் கலந்துருக்கும். ஆனால் தேவன் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஓப்பனாக மனுஷனை கூப்பிட்டு சவால் இடுறாரு. என்ன சொல்கிறாரு,
நீ பொருளாதார காரியங்களிலே என்னை நம்பி என்னை சார்ந்து கொள்வதன் மூலம் நீ என்ன டெஸ்டே பண்ண, என்னை சோதிச்சு பாரு அப்படிங்கிறார். என்னை நம்பிப்பார், என்னை விசுவாசித்து இந்த காரியங்களெல்லாம் நீ செஞ்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறார். கடவுள் பாருங்க எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கிறார் பாருங்களேன். ஒரு சில பேருக்கு ஐயோ நம்பி இறங்கலாமா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடவுள் சொல்கிறாரு வேணா டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறார். டெஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இப்போ கடவுள் இப்படி சொல்ல வேண்டியது இல்லை, செய்யறியா இல்லையா, இப்போ பண்ணுறியா இல்லையா, இப்படி பேச முடியும், பேசலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணிப்பாரு, டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இது. இதனுடைய மேன்மையை நாம் பேச போகிறோம் இன்னைக்கு. நிறைய காரியங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே பல விஷயம் அப்படியே புதஞ்சிருக்குது, தோண்டி எடுக்க போகிறோம் பாருங்கள். அப்போ சிம்பிளாக முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். தசம பாகம் என்பது வானத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வரும் சாவி. ஆமை. Tithing is a key to open heaven. தசம பாகம் என்பது வானத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு சாவியாக இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. சிலருக்கு அந்த வார்த்தையே ரொம்ப அஃபண்டாக இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கும், தச்சம்மா பார்க்கம்மா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு அஃபண்டட் வேர்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். கிருபையின் கண்ணோட்டத்துக்கு கீழே இருந்து பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பின் வெளிச்சங்களுக்குள் நின்று கொண்டு இதை நாம் கவனிக்க போகிறோம். முதல்ல இந்த சில வார்த்தைகளுக்கான சில விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அப்புறமா சொல்ல விரும்புகிறேன். என் ஆலயத்தில் அப்படின்னு இருக்குது, ஒரு இடத்தை அவர் குறிப்பிடுகிறார். என் ஆலயத்தில், என் ஆலயத்தில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு இடம் எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறார். எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். சிலர் கேட்குறாங்க எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். எங்கே உங்கள் ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு உண்டாகிறதோ அங்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க நான் தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், உனக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நீ என்ன கொடுக்கணும், தசம பாகத்தை கொடுக்கணும். அப்படிலாம் ரூல்லாம் வச்சுருக்காங்க கிறிஸ்தவத்தில், பல ரூல்ஸ். இப்படி கட்டாயப்படுத்தியோ ரூல் போட்டோ என்ன பண்ண முடியாது, சில காரியத்தை இது பண்ண முடியாது. அப்படி வேதாகமத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. நானும் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் எனக்கு நான் வாங்குறேன்லாம் சொல்ல முடியாது. கொடுக்காத எவ்வளோ பேர் எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்காத ஒரு ஆள் கொடுத்தா நீங்கள் வேண்டாமீங்களா? இப்போ அந்த ட்ரூத் ரெண்டு பக்கமும் இருக்குல்ல. இப்போ நான் கொடுத்தவங்க தான் எனக்கு கொடுக்கணும்னா அப்போ நான் கொடுக்காத ஆட்கள் யாராவது கொடுத்தா நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்படிலாம் போகக்கூடாது பாருங்களேன். சிம்பிளாக சொல்லலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கு உங்கள் ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு உண்டாகி எங்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான். அது சொல்கிறாரு என் ஆலயத்தில் அப்படிங்கிறாரு, ஒரு பிளேஸ். இப்போ ஆலயம்னு சொல்லும்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் நாம் தான் யாராக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சில பேர் இருக்காங்க அதீத புத்திசாலிகள், அதிக வெளிப்பாடு பெற்றவர்கள். அதனால் என் வாய்க்குள்ளேயே நான் போட்டுக்கிட்டா அப்படியே வேதவசனம் நிறைவேறிடும். ஏன்னா ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் இருக்கு. நானே ஆலயம். கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க தெரியுமா, நானே தேவனுடைய ஆலயம், நானேன்னு செல்ல வேண்டும் ஆலயம். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு லைஃப் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அப்படி இல்லை பாருங்களேன்.
தேவன் எப்போவுமே இந்த கேதரிங் இந்த கூடுகை என்பதை வேண்டான்னு தேவன் எப்போவுமே என்ன பண்ணல, சொல்லப்போனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஒருவர் ஏவும்படி. சபை என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு பிளான். இஸ் கேதரிங், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எற்றதுமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ 2-3 மாதமாக சோசியல் டிஸ்டன்ஸ், பிரிந்திருப்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் கலவரம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து வேறு வழியே இல்லை, சேர்ந்து போங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க. அப்போ வந்து ஒரு பிளேஸோ ஒரு இடமோ அன்றைக்கு ஆலயமாக இருந்தது, இன்றைக்கு தேவன் நம்மையே ஆலயமாக ஆக்கிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் சபைக்கு செல்லுகிறோம். நாம் ஆலயம் எங்கே போகுது, சபைக்கு. சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல, கேதர் ஆகிற ஒரு இடம். அப்போ அங்கே தேவன் வந்து இன்றைக்கு அதற்கான ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. சிலர் வந்து இந்த சர்ச்சு ஆலயம் இதுக்கெல்லாம் எதிராக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்படி கிடையாது. கர்த்தர் என்றைக்குமே தேவனுடைய ஜனங்கள் கூடியிருப்பதை, ஒன்றாய் இருப்பதை, ஒன்றாய் தொழுது கொள்வதை, கூடி வருவதை, ஒருத்தர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவுகிறதை அவர் மாற்றவே இல்லை. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த தனியாக சோலோவாக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆள் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அது வந்து கல்யாணத்துக்கு சொன்னதுக்காக மட்டும் நினச்சிக்காதீங்க. அது வந்து எப்போவுமே ஸோ யூ மஸ்ட் கேதரிங், யூ மஸ்ட் கேதர், யூ நீட் ஃபெலோஷிப். ஸோ அதுக்கான ஒரு பிளேஸ். அப்போ அதை தான் நாம் இன்றைக்கி அர்த்தப்படுத்திக்க முடியும் ஆலயம் அப்படின்னு சொன்னால். இன்றைக்கி நம்ம எப்படி அர்த்தப்படுத்தலாம், நாம் கூடி வருகிற நம்முடைய இடம் அங்கு. அடுத்தது ஒரு வார்த்தை, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படினா என்னென்னா பாருங்கள், அந்த நாட்களில் கொண்டு வந்து செலுத்துவாங்க. அதுக்குன்னு ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அதில் பாருங்கள், தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ஸ்டோர் ஹவுஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்டோர் ஹவுஸ். ஸோ பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். ஏன்னா இந்த எல்லாரும் கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்துகிறார்கள். அது ஒரு பண்டக சாலையில் என்ன பண்ணப்படுது, வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டு அங்கே ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் பராமரிப்பு மற்ற எல்லா காரியங்களுக்காக அது செலவிடுறது மட்டும் இல்லாமல் விதவைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள் என்று எல்லாரையுமே போஷிக்கிற ஒரு கம்யூனிட்டி மாதிரி நாம் இருக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். ஆமாம். இப்போ நம்ம ஆலயத்தில் இதை எடுத்து நான் ஒன்றும் ரொம்ப, அதாவது இந்த வசனத்தை எடுத்து ஆழமாக நான் போதிக்காட்டினாலும் ஜனங்களுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறதுனால முறையாக அநேக பிள்ளைகள் நம்முடைய சபையில் தசம பாகங்களை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். They will respond God's word. Amen. Hallelujah. அவங்க வந்து அது ரொம்ப கரெக்டாக செய்கிறாங்க. ஆலயம் திறக்கப்படாத இந்த நேரத்திலையும் ஆன்லைன் மூலமாக ரொம்ப அழகாக தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இப்போ வந்து என்ன பிரதர் அப்படியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டாலே இல்லைங்காங்க, நீங்கள் இருக்குற இடத்துக்கே வருதா அப்படின்னா வருது. ஏன்னா நாம் வந்து பயமுறுத்துகிறது நிமித்தம் இது நடக்காது. நாம் தேவனுடைய சத்தியத்தின் காரியத்தை மக்களுக்கு போதிப்பதின் மூலம், அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறதின் மூலம் அவர்கள் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆமென். பொதுவாக தசம பாகத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஒழுங்காக அங்கே கொடுத்துரு, கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன், இல்லைன்னா வேறு ஏதாவது அனாவசிய செலவு உனக்கு வந்துடும். அவன் பார்க்குறான், பில்லு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும், பெசாட்டி ஆண்டவருக்கே பில்லை கட்டிடுவோம், 10% தானே கேட்காரு அப்படின்னு பயத்தில் பண்ணுறாங்க. அப்படி செய்யும்படி நாம் அழைக்கப்படவில்லை, அப்படி செய்யும்படி மக்களுக்கு நாம் போதிக்கிறதும் இல்லை. இது ஒரு நோக்கம் இருக்குது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள்.
அன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையிலையும் பாருங்க, மக்கள் ஏராளமாக கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் பாதப்படியில் வைக்கிறாங்க. நிலங்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கடைசியில் புதிய ஏற்பாட்டு சபை தான் நான் சொல்கிறேன், கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்பட்ட போது அங்கு அதற்குன்னு ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நியமித்து ஏழைகள் திக்கற்றவர்கள் எல்லாரும் விசாரிக்கப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நாம் இதை போதித்து ஜனங்கள் இப்படி முறையாய் சபையில் தைத்தெல்லாம் தாண்டி விதைக்கிறாங்க நம்ம சபையில். அதான் பெரிய விஷயம். 10ங்கிறதுலாம் தாண்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போதிக்கிறோம் ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு சொல்லித்தர்றதுனால எல்லாருக்கும் இந்த சத்தியம் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். ஸோ 10லாம் இல்லை, அதை தாண்டி 50, 60, 70 போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் தசம பாகம்னா 10% தான், சரிங்களா? அதை தாண்டி நாம் கொடுப்பதுக்கு பேர் விதைத்தல் என்று அர்த்தமாக இருக்கிறது. டைதிங் மீன்ஸ் அது என்ன தெரியுமா? அதனால தான் தசம பாகம் கர்த்தருக்குரியது. தசம பாகம் கர்த்தருக்குரியது. The tithing is belong to God. Amen. அது அவருக்குரியதை நாம் என்ன பண்ணுறோம், செலுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் முதற் பலன்கள் எல்லாம் தேவனுக்குரியதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், நம் வருமானத்தில் முதல் 10 அப்படி நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன, அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன். அதை நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம். ஏன்னா தேவனும் நம்மளும் என்ன தான் மாறுறோம், ஒரு பார்ட்னர், ஒரு பங்காளர் மாதிரி. ஆனால் இந்த பங்காளர் 10 தான் கேட்குறார். ஆமென். ஜஸ்ட் 10%, 10 தான் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். லேவியராகமம் 27:30 இந்த வசனம் இருக்கிறது, நீங்கள் குறித்து கொள்ளலாம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது ஃபோர்ஸ் கிடையாது. நீ செலுத்தாவிட்டால் அதெல்லாம் பேசல. ஐ எம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். அந்த ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாகுதா, ஆவியானவருடைய உதவியோடு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். லெவிட்டிகஸ் 27:30, ஓகே, 27:30. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது என்னுடைய ஷேர் அப்படிங்கிறார், அது என்னுடைய பங்கு. நீ அதை என்ன பண்ணலாம், அது எனக்கு நீங்கள் செலுத்துற. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் பாருங்களேன். விதைத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரத்தில் செலுத்துகிறோம், நன்றி உணர்வுகளை செலுத்துகிறோம், விசுவாசத்தோடு நாம் விதைக்கிறோம். சிலருக்கு கொடுக்குற அழைப்பே அநேகருக்கு இருக்கிறது. அதனால் அவங்க கொடுக்கறது தான் அவங்க வேலையே. புரியுது உங்களுக்கு? காலிங் என்ன தெரியுமா, கிவிங் தான். அவங்கெல்லாம் இப்படி தைத்து கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க தைத்தில் தான் வாழ்வாங்க. 90% மேலே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏமேன். ஏன்னா அது ஒரு அழைப்பு. எல்லாருக்கும் அப்படி இல்லை. இப்போ இன்னும் சொல்கிறேன் நான், நீங்கள் தசமபாகம் கொடுக்காதனால கடவுள் உங்களை கைவிட்டுருவார், நீங்கள் நரகத்தான் போவீங்க, அந்த பிரசங்கத்தை என்ன பண்ணுறதுக்கு வரல நான். தேவனை எப்படி நீங்கள் இன்னும் சார்ந்துக்க முடியும் உங்கள் பொருளாதாரத்துக்காக? கர்த்தரை நீங்கள் எப்படி நம்பலாம்? கர்த்தரே ஒரு காரியத்தை குறித்து சவாலாக பேசுகிறாருன்னா நாம் ஏன் அதை கவனிக்கக்கூடாது? அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த போதனையை நான் செய்கிறேன். அப்போ எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அதனால் நம்ம செலுத்துகிறோம். அதனால் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். அப்போது முதல்ல ஒரு பிளேஸ், ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எல்லாத்தையும் என்ன கொண்டு எங்கே செலுத்துகிறோம், பண்டக சாலையில் செலுத்துகிறோம். இப்போ நம்ம இதை போதிச்சதுனால பாருங்கள், மக்கள் இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாகி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்டோர் ஹவுஸ், பொக்கிச வீடு அப்படி மாதிரி ஆகி, இப்போது இங்கே வருகிற குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு, இப்படி இது எங்களுடைய சபை, இதுதான் எங்களுடைய குடும்பம், இங்கு நாங்கள் அதை செலுத்துகிறோம் அப்படிங்கிற பிள்ளைங்க அதை என்ன பண்ணுறாங்க, அழகாக செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி செலுத்துவது மூலம் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் இதுக்கு சொந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரியப்படுத்தாங்க. ஐ பிலாங் டு ராயல் ஃபேமிலி, ஐ பிலாங் டு திஸ் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம எல்லாருக்கெல்லாம் கேட்குறது இல்லை, யார் இது என் குடும்பம் என்று உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செலுத்துகிறார்கள், அவ்வளோதான். மற்றவர்களெல்லாம் இந்த வெளிப்பாட்டை பெற்று அறிந்து அவங்க புரிந்து கொண்டு
ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. மற்ற யாரையும் கழுத்தை நம்ம பிடிக்கிறது இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய வெளிப்பாடுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ கொண்டு வாருங்கள், பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து நம்ம செலுத்துகிறோம், ஸ்டோர் ஹவுஸ் அடுக்கி வைக்கிறோம். இப்போ கொண்டு வரதுனால என்ன நடக்குது பாருங்கள், எப்போவுமே நடந்துகிட்ருக்குது. இந்த கொரோனா டைமில் மட்டும் இல்லை, எப்போவுமே என்ன நடக்குது, இதை எடுத்து முதல்ல என்ன பண்ணுறோம், ஆலயத்தின் காரியங்கள், ஊழியம் செய்கிற இதுக்கெல்லாம் இது பண்ணுறோம். இங்கே மீடியா டீமில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் தரோம், போதகருக்கு, உடன் ஆட்களுக்கு எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறாங்களோ அது பண்ணுறோம். அதை தாண்டி சுவிசேஷத்திற்கென்று பெரும் தொகையை நாம் செலவு செய்ய ஆரம்பிக்கிறோம். ஏன் இந்த மினிஸ்ட்ரி வளருதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், இந்த மினிஸ்ட்ரி தன்னுடைய அதிகமான பணத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக செலவு செய்கிறது. ஆமென். அறிவிப்பதற்காக செலவு செய்கிறது. ஆமென். கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் செல்வதற்கும், இன்னும் பட்டணங்கள் தோறும் கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கும், இன்னும் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக அதில் இது பண்ணி லோக்கல் சேனல் மற்றும் வெளியில் இருக்கிற சேனல்ஸுக்கு எத்தனையோ மொத்தமாக பசங்க மீடியாலாம் சேர்த்தா லட்சங்கள் தாண்டி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுவிசேஷங்களுக்காக விதைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இதுதான். அப்போ ஆகாரம் உண்டாயிருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு கம்யூனிட்டி ஒர்க்ஸ். இப்போ இதை யாரோ ஒருவர் செய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் தான் இணைஞ்சி சுவிசேஷத்தை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாடுகள் தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறது, சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது, வாழ்க்கைகள் தொடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உண்டாகிக்கிட்டே இருக்குது. அப்போ பாருங்களேன், இது எவ்வளோ அற்புதமான நோக்கம். இது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு வேலை பார்க்குறாரு, அப்பா ஒரு வேலை பார்க்குறாரு, எல்லாம் பார்த்து எல்லாம் குடும்பத்தில் கொண்டு வராங்க. அந்த குடும்பமாக சேர்ந்து சில காரியத்தை செய்கிறாங்களே, அதுபோல தான் சபை என்பது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இங்கே திடீர்னு தம்பி படிச்சுட்டு இருப்பாப்புல, தம்பி கொடுக்க முடியாது, தம்பிக்கு நம்ம தான் கொடுக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? இப்போ எல்லாரும் இங்கே கொடுக்குறவங்களா அப்படிங்கிறது இல்லை. சிலருக்கு நாம் கொடுக்குறோம், அவங்கள வளர்க்குறோம், அவங்கள மேம்படுத்துகிறோம். ஒரு குடும்பம் போல் அது செயல்படுகிறது. அதனால தான் அந்த கட்டமைப்பு நான் மாறிட்டுன்னு நான் நினைக்கல, அது இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆமென். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். பாருங்க, அப்போ சுவிசேஷ வேலையை நாம் செய்ய, மற்ற காரியங்களெல்லாம் நாம் செய்ய, அடுத்தது நீ பார்த்தீங்கன்னா கல்வி பணியை நம்ம செய்கிறோம். போன வருஷம் தீர்மானம் பண்ணோம், அதுக்கு முன்னாடியே இருந்து சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். போன முறை அழகாக டிசிஷன் பண்ணி 100 குழந்தைங்களை மட்டும் நாம் எடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், கட்ட முடியாத பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்ட, காலேஜ் ஃபீஸ் சில பிள்ளைகளுக்கு கட்ட. ஸோ தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். 10 ஆசிரியர்கள் வேலைக்கு வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். அப்போ இதெல்லாம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தால், ஸ்டோர் ஹவுஸில் ஏதாவது இருந்தால் தான் இப்படி எடுத்துலாம் செய்ய முடியும். ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய பிள்ளைங்க கையில் இருக்கணும். இதை முதல்ல கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இல்லப்பாட்டு நம்ம இல்லத்தில் இருக்கவே கூடாத ஒரு பாட்டு. ஆமென். எங்கள் இல்லத்தில் இல்லப்பாட்டே கிடையாது. ஆமென். ஆமாம். அப்போது அதனால தான் சொல்லுதான் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள் இருக்கணும். நல்லா சொல்லுங்களேன், இருக்கணும். ஸ்டோர் ஹவுஸில் நிரம்புற அளவுக்கு இருக்கணும். அதனால் நிரம்பி இருந்ததுனால இந்த டைமில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக வெளியிலெல்லாம் போய் உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டினார். சுமார் 10 லட்சம் இப்போ போன வாரங்களையும் இடைநிலை பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 10.25 லட்சம் ரூபா இது வரைக்கும் நாம் எடுத்து அரிசி பருப்புன்னு ஆலயத்தில் இருக்கிற பண்டக சாலையை திறந்து அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். முழு சபையாக நாம் அப்படி இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலையும் நீங்கள் அவ்விதமாக வாழ்வதை கடவுள் விரும்புகிறார். ஆமென். சரி, இப்படிப்பட்ட நோக்கங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். அதனால தான்
இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் சபைக்கு பவுல் சொல்லும்போது விதவைகளை போஷிக்கிறது, திக்கற்றவர்களை நினைவு கூறுறது இதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது போக நாம் சில பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல விதங்களில் நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஓகே, அப்போ ஆலயத்தில் கொண்டு வருவதும் ஆலயத்தில் ஒரு பண்டகசாலை இருந்து செய்வதும் இன்னைக்கு ஒன்றும் மாறவே இல்லை. இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது இதில் வார்த்தையை தான் நான் முதல்ல உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். ஆலயம் சொல்லிட்டேன், ஆகாரம் சொல்லிட்டேன். அடுத்தது தசம பாகங்களை எல்லாம் சொல்லுங்க, ஆல் டைட்ஸ். முதல்ல தசம பாகம்னா என்ன? 10% நீ கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வா? ஆல் டைட்ஸ், தசம பாகங்களை எல்லாம். தசம பாகத்தை அதை பல பாகமாக்கி அப்படி சொல்ல, அதுக்கு பேர் சோயிங் அண்ட் ரீப்பிங், அது வேற. நீங்கள் விதைங்க. ஆனால் தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வாங்க? நீங்கள் அந்த ஆலயத்திற்கு கொண்டு வாங்க, அங்கே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். சிலவற்றை அல்ல, தசம பாகங்களை எல்லாம். அடுத்தது பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். போய் களஞ்சியத்தில் கொண்டு வைங்கிறாங்க. போய் அக்கௌண்ட்டில் போடலாம், கூகுள் பேயில் போடலாம். பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தையை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, கொண்டு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். கொடுங்கள் என்பதற்கும் கொண்டு வாருங்கள் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் எப்படி வருது? bring all the tithes into the storehouse. bring அப்படின்னு இருக்குது, give அப்படின்னு போடல. எப்படி போட்டுக்குது? bring. give அப்படி சொல்ல. தசம பாகத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்ல. தசம பாகத்தை என்ன பண்ணுங்க? கொண்டு வாருங்கள். இட்ஸ் நாட் கிவிங், இட்ஸ் bring. கொண்டு வர்றது. ஏன்னா இது கனமாக, மரியாதையாக. எங்கேயோ சிலர் அப்படியே பழக்கி வச்சுட்டாங்கன்னா, பாஸ்டர் வீட்டில் வாங்குவார். தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், பிரிங் டைட்ஸ். அப்படிதான் இருக்கு. அது கிவிங்கே கிடையாது. அது அவருக்குரியதை நீங்க என்ன பண்றீங்க? கொண்டு வர்றீங்க. அவருக்குரியதை நீங்க கொண்டு வர்றீங்க. அதுக்கு பேர் தான் டைட்ஸ். இட்ஸ் நாட் கிவிங். அதனால தான் bring all the tithes into the storehouse அப்படிங்கிறாரு. ஓகே, அடுத்தது கொண்டு வாருங்கள். அப்பொழுது இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போய் வாங்கணும்லாம் சொல்ல, கொண்டு வாருங்கள்னு ஜனங்களுக்கு சொல்லி தரணும். ஆமாம் ஆமாம். போய் எவ்வளோ பேர்ட்ட வாங்க, உங்களை பார்க்கறதுக்காக வரலாம், தப்பு கிடையாது. நீங்களும் என்ன பார்க்கறதுக்காக வரலாம். தசம பாகத்துக்காக போகணும்னு அவசியம் இல்லை. அதை சொல்லி தரணும். பிரிங் டைட்ஸ், கொண்டு வாருங்கள். அதுதான் கனமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, கொண்டு வாருங்கள். இப்போ பார்த்துருவோம். இப்போ பார்க்குறான், கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு அப்பொழுது நான் அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நான். ஆமென். அப்பொழுது நான். ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்ன தண்டை, தேவனுடைய ஆலய தண்டை, தன்னுடைய தசம பாகங்களை, தன் வருமானத்தில் 10% அவன் எடுத்து அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அவன் செலுத்தும் பொழுது பரலோகமே அதை உற்று கவனிக்கிறது. தேவனே அதை உற்று கவனிக்கிறாரு. பரலோகம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது எப்படி இருக்குது பாருங்களேன். இது சாதாரணமாக எல்லாரும் பண்ண முடியாது. வானத்தின் பலகணிகளை திறந்து கடவுளனை ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு ஃபெய்த் உள்ள வந்தாதான் ஒருத்தன் கொண்டே வர்றான். ஆமென். அந்த ஏழை விதவை கிட்ட கொஞ்சோல எண்ணெயும் மாவும் இருந்த போது தீர்க்கதரிசி முதல் அடை எனக்கு எடுத்துட்டு வான்னு இருப்பாங்களேன். நீனும் உன் பையனும் சாப்பிட்டுட்டு மிச்ச மாவு இருந்தால் கொஞ்சம் ஊற்றிட்டு வா அப்படி சொல்லலை.
தசம பாகங்கிறது அப்படி இல்லை பாருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதம் ஓடட்டும், ஏதாவது மிஞ்சினா நம்ம ஆண்டவர் தானே கிருபைநாதர், அவருக்கு ஏதாவது கொண்டு கொடுப்போம், நம்ம நிலைமை அவருக்கு தெரியாமலே இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, இல்லை, நீ எனக்கான கணத்தை நீ செலுத்தி பாரு, அங்கே குறைவே ஒன்று இருக்காது என்பதுதான் வாக்காக இருக்கிறது. இந்த நீங்கள் வேணா இப்போ நான் சொல்கிறேன், இந்த மல்கியா புக்கை போய் வீட்டில் ஒரு வாட்டி வாசித்து பாருங்க. இங்கே தேவன் சொல்கிற ஒரு மேட்ரு என்ன தெரியுமா? இவங்க யாரும் கொடுக்கலன்னே சொல்லலை, இவங்க யாருமே செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லலை, இவங்க அதை ஒரு கனமான விதத்தில் செய்யவே இல்லைங்கிறது தான் இந்த புத்தகத்தில் தேவன் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. என்ன சொல்கிறாரு? நல்ல நல்ல ஆடெல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறான், மேலப்பாளையம் சந்தையில் போய் விற்றுட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கு, போவாததை தூக்கு சர்ச்சைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் வாசித்து பாருங்க, அப்படிதான் இருக்கு. பாருங்க, 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். நொண்டி கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருந்தால் போதும், குருட்டு கோழியாக கொண்டு வரான், கொண்டு வந்து கொடுக்குறான். ஆண்டவர் சிம்பிளாக கேட்குறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நீ சொல்லி கொண்டு வந்து கொடுக்குற, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானா, உன் முகத்தை பார்ப்பானா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனம் பாருங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும், ஏதாவது அடிக்கடி போயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு, பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் எல்லாம் வச்சிருக்கான், இவனும் இல்லாதவன் இல்லை, எல்லாம் வச்சிருக்கான், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், அவன் தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு செயலே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புக்கே என்ன தெரியுமா, ஏதோ காசு கேட்குறாரு கடவுள், ஆடு கேட்குறாரு கடவுள், பணம் கேட்குறாரு, அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்கள், அதனால தான் இதை பேசும்போது சில பேர் காணிக்க பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா, 6வது வசனம் பாருங்க, 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பணம் எங்கேன்னு கேட்கல, என்ன கேட்குறாரு? அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வா, முதன்மையானதை கொண்டு வாங்கிறாரு. ஏன்? நீ முதன்மையான கொண்டு வருவதன் மூலம் கர்த்தர் மேல உனக்கு இருக்கிற கனத்தை வெளிப்படுத்துகிறாய். ஒரு ஆள் வந்துட்டா, ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னா, அந்த விஐபிஸ் என்ன பண்றீங்க? வெல்கம் சார், அவங்களுக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுங்க, போய் வரவேற்று பண்றீங்க, உட்கார வைக்கிறீங்க. தேவன் கேட்குறாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்ன நீ அப்பாவை பார்க்குற, எஜமான பார்க்கலாம், ஆனால் எப்படி பார்த்தாலும் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களிடத்திலே கேட்கிறார். நீங்களும் அப்படி இருக்கிறீங்க, மக்களுக்கும் இதை சொல்ல மாட்டேங்கிங்க, பண்டிகை மட்டும் என்ன பண்ணுறீங்க, என்னத்தையோ செலுத்துறீங்க, என்னை கனம் பண்ணுவதை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கிவிங் டைத், தசமபாகம் செலுத்துவது என்றால் என்ன? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஃபரிங் டு காட், இட் இஸ் ஹானரிங் டு காட். ஆமென். தசமபாகம் செலுத்துவது என்பது ஒரு காணிக்கை என்பது அல்ல, அது ஒரு கனமாக இருக்கிறது. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்போ நான் சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையின் பெருக்கம், திறந்த வானத்துக்கு கீழ் வாழுகிற ஒரு வாழ்வு ஒரு மனிதன் எப்பொழுது அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனை கனம் பண்ற ஒரு வாழ்க்கைக்கு வர்றானோ அன்னைக்கே பணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணுங்க,
அப்புறம் பணம் பண்ணலாம். இது வந்து எந்த அச்சமும் இல்லை. கடவுள் வந்து மனுஷனை ஃபோர்ஸ் பண்ணல, பயமுறுத்தல. எல்லாரும் சொல்றாரு, இப்பா நான் என்ன சேர்த்துக்கிறியாங்கிறார். சும்மா என்ன பிதாவே எஜமானனேன்னு பாட்டு பாடினா போதாது, எஜமானனேன்னு பாக்கெட்டை பிடிச்சிக்கிறாங்க. பிதாவே அப்பா அப்படின்ட்டு அம்புடின்னு சாப்பிட்டு போயிடுறது. கடவுள் சொல்றாரு, இல்லைப்பா என்ன அப்பாங்கிறியா, எனக்கு கனம். அப்போ கடவுள் வந்து ஏதோ கடவுள் வந்து காசில் திருப்தி அடைகிறவரோ, ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடை கொண்டு கொடுத்துருனானே அதில் திருப்தி அடைகிறோ, அப்படி இல்லை. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. ஏதோ ஒரு பொருளை கொடுத்து கடவுளை மயக்க முடியும் அப்படி நான் பிரசங்கம் பண்ணல. சிலருக்கு அப்படி தோணிக்கிட்டு இருக்கும். அப்படி சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு இருதயம் இருக்கு. ஒரு மனுஷன் முதலாவது கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவன் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இருதயம் இருக்கு. அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். என்ன இருதயம்? என்னதான் ஆனாலும் சரி, முதல்ல என் ஆண்டவருக்கு. அந்த ஹார்ட்டை தான் கனமா கடவுள் பார்க்கிறார். சில சொன்னாங்க, உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை. பத்திரிக்கை நிறைய இருக்குது, ஆனால் உங்களுக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளை நம்ம கனம் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் பழைய நாட்களில் நான் பார்த்துருக்குறேன், என்ன காசு வந்தாலும் முதல்ல எடுத்து வச்சுருவாங்க. ஆலயத்துக்கு பிறகு தான் போவோம், ஆனால் முதல்ல எடுத்து அதை வச்சுருவாங்க. ஏன்? அதுக்கப்புறம் தான் அடுத்தது, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். இது வந்து சின்னதோ பெருசோ, நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இதை பயிற்சி பண்ணி பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உன் மேல ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறேனா இல்லையான்னு என்ன டெஸ்ட் பண்ணிக்கோங்கிறார். என்ன சோதிச்சு பாரு அப்படிங்கிறார். சவால் பாருங்க கடவுள். அப்போ இது வந்து ஒரு கனத்தின் அடையாளமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தசமபாகம் என்பது கனத்தின் அடையாளமா இருக்கிறது. ஆமென். இட்ஸ் ஹானரிங் டு காட். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும். வானத்தின் பலகணிகள் என்று இந்த வார்த்தை வருகிறது பாருங்க. இதுதான் ஆங்கிலத்தில் எப்படி வருது? த ஃப்ளட் கேட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு வருது. ஃப்ளட் கேட். ஃப்ளட் கேட்னா என்னன்னா மதகு. வானத்தின் மதகுகளை நான் திறந்து. மதகுங்கிறதே டேம்ல இருக்கும், தண்ணியை தேக்கி வை. மதகு, நிறைய மதகு சொல்லுவாங்கள்ல, அப்படி திறந்தான்னா வரும் பாருங்க. கடவுள் சொல்றாரு, நான் கூட நீ இப்படி என்னை வந்து கனம் பண்ணுற ஒரு ஆளா, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குற ஆளா நீ வந்து நிற்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, வானத்தின் பலகணி கிடையாது, விண்டோஸ் கிடையாது, வானத்தின் மதகுகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல் ஆசீர்வாதத்தை நான் வர்ஷிக்கிற தேவன் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் மதகுகள் எனக்காக திறக்கப்படுகிறது. ஆமென். அதனால தான் நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன், தைதிங் தசமபாகம் என்பது என்ன? வானத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வரும் சாவி. எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வருகிற சாவி. என்னங்க இதை எப்படி கிருபையின் அடிப்படையில் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இயேசுதான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வாய்க்கால், இயேசுதான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று. அப்புறம் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஏன்னா இதில் நீ கொண்டு வந்து கொடு, அப்பொழுது நான் அப்படிங்கிறார். அப்போ சிலருக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இது ஒரு நிபந்தனையா, இது ஒரு கட்டளையா, இது ஒரு சுய கிரியையா, இது ஒரு ஒர்க் இல்லைன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தசமபாகம் என்பது நியாய பிரமாணத்தில் உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. தைத் இஸ் நாட் அண்டர் த லா. எப்படிங்க சொல்றீங்க? தசமபாகம் என்பது நியாய பிரமாணத்தின் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. நியாய பிரமாணத்தின் நேரங்களில் அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டு அப்போ வந்த ஒரு பிரமாணம் அது கிடையாது. அப்போ தசமபாகம் என்பது எப்போ வந்துச்சு? இதை செலுத்துகிற ஒரு காரியம் எப்போ இது ஏற்பட்டுச்சு?
அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 14:18 பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, யாருக்கு? இந்த மெல்கிசேதேத்துக்கு, தன்னை ஆசீர்வதித்த இந்த ஆசாரியனுக்கு, தனக்கு வார்த்தையை சொன்ன இந்த ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக்குக்கு, இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எப்போ? நியாயப்பிரமாணத்தின் எத்தனையோ வருஷத்துக்கு முந்திய ஒரு காலம். அதனால தான் நியாயப்பிரமாணம் ஒளிந்து விட்டதே, அப்பொழுது ஏன் கிருபையின் பிரசங்கியார்கள் தசமபாகத்தை குறித்து இன்னும் பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வந்ததல்ல தசமபாகம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளேயே அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மோசேயின் பிரமாணம் வந்த பிறகு உண்டாக்கப்பட்ட ஒன்று அல்ல. இந்த டைத்திங் என்பது அது முதல்லே இருக்குது. அது முதல்ல இருக்குது. என்ன கேட்டால் ஏதேன்லே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதனால தான் இதை புசிக்காதன்னாரு, இதை ஒதுக்கீடு பண்ணிடு, அதான் டைத்திங். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடு, இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதன்னு என்ன அர்த்தம்? உன் வருமானத்தில் 90% நீ அனுபவி, ஆனால் 10 தின்றாத, அதை ஒதுக்கிடுங்கிறார். ஆமென். எல்லாமே என்னன்னா, எனக்கு கனம்னா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அல்லது நான் அனுபவிக்க, இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இது எல்லாம் எனக்கு தந்த ஊற்று ஒருவர் இருக்கிறார், இது ஏதோ நானே ஏதோ ஒன்று பண்ணிடல, எனக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதனுடைய ஒரு வெளிப்படையான அறிக்கை தான் தசமபாகத்தை செலுத்துவதாக இருக்கிறது. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. சும்மா ஏதோ காசு கொடுக்குறோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரணும். இந்த ரெவலேஷன்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். சும்மா என்னத்தையோ இந்தாங்க பேஸ்ட்டை பிதுக்கிற மாதிரி பிதுக்கிட்டு போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 10ல் 1 இந்தா அப்படின்னு ஏதோ பல பில்லு, கரண்ட் பில் கட்டி, அந்த பில்லு கட்டி, சர்ச் பில்லு கட்டியாச்சா அப்படி இருக்கு. கரண்ட் பில்லெல்லாம் விசுவாசத்தில் போயா கட்டுறீங்க, அது மாதிரி பில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சிடக்கூடாது. இருதயத்தில் ஒரு 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 ஹார்ட் வரணும். காசை எடுத்து தேங்க் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால தான் அதை ஒரு அழகாக எடுத்து வச்சு நல்ல ஒரு கவர்லாம் வச்சு உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் எழுதி நல்லா இது பண்ணி ஒரு தேங்க்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். யூ மஸ்ட் கிவ் டைத்ஸ். அது வந்து கர்த்தருக்குரியது, கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்லாம் அவங்களுக்கு கற்றுத்தரணும். இப்போவுமே கற்றுத்தரணும், கொடுக்குறது சொல்லித்தரணும். ஆமாம், சிறு வயதுலேருந்து கற்றுத்தரணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், டைத்திங் வந்து எப்படி ஜெனரேஷனலுக்கு ஆசீர்வாதமாக மாறுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நேரம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க. அப்போது இந்த தசமபாகம் செலுத்துதல் அப்படிங்கிறது ஏதோ மோசேயின் காலங்களில் உருவான ஒன்று அல்ல. அதற்கு முந்திய காலம், ஆபிரகாமின் காலம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாம் தன் கிரியையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அவன் தேவ நீதியினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் இப்படி செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன் பாருங்க, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? 23வது வசனம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கிவிங் டைட்ஸ்னு என்ன தெரியுமா? நீங்கள் 10 கொடுக்கும்போது கையை அங்கே தூக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் வந்து தேவனிடத்தில் கொண்டு வந்து செலுத்தும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் கையை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். ஏன்னா நீர் யார்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர். கடவுள். நீங்கள் ஒரு ஒட்டாண்டி கிடையாது, நீங்கள் ஒரு எம்டி கிடையாது. யூ ஆர் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். எல்லாத்தையும் உடையவராய் நீர் இருக்கிறீர்.
நீர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீர் என்பதை நான் கொடுப்பதின் மூலம் நம்முடைய கையை அவருக்கு நேராக உயர்த்துகிறோம். அப்ப நான் சொல்றேன், தசமபாகம் என்பது நம் கைகளை வானங்களுக்கு நேராக உயர்த்துகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. இப்படி உயர்த்துற ஒரு ஆளு ஒரு நாள் இப்படி உயர்த்த மாட்டான்னு நான் நம்புறேன். அங்க கை உயர்த்துச்சுன்னா இங்க கை நீட்டாதுங்க, ஏந்தாதுங்க, இங்க இறைக்கிற கையாத்தான் அது இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, உயர்த்துகிற கை இறைக்கிற கையா தான் இருக்கும், ஏந்திர கையா இருக்காது. ஆமென். ஐ பிலீவ் தட். அப்போ வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கையை உயர்த்துறேன்னா நிறைய பேர் இப்போ கையை தானங்க உயர்த்திடுறேன்றாங்க. சும்மா கை உயர்த்திடுவோம் அப்படின்னு இப்படி கை உயர்த்திடுறேன். கிவிங் டைட்ஸ், அதை கொடுப்பதின் மூலம் கை என்ன பண்றான், உயர்த்துறான். சோதாம் வந்து அதை தந்துடுறேன் இதை தந்துடுறாங்க. நான் கையை ஆல்ரெடி உயர்த்திட்டேன், அவர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ டைத் கொடுக்கும் பொழுது கையை உயர்த்துகிறோம். அவர் தான் வெற்றிக்கு காரணம். அவனுக்கு ஒரு பெரிய கொள்ளை, பெரிய வெற்றி, ஏராளமானது வந்து சேர்ந்துருக்கு. அங்க பாருங்க, ஏராளமா வந்து சேர்ந்துருக்குது. அந்த வெற்றியை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறான். அதான் விஷயம். நீங்க டைத் கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, you are going to submit your success to God. You will dedicate your success to God. உங்களுடைய சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ வரும்போது செலுத்தும் பொழுது, சில சொல்றாங்க இல்லையா, I will dedicate this book for this person, I will dedicate this song for this person, இவங்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறேன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு முறையும் நீங்க டைட்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, I will dedicate my success to my God. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆமென். அதான் அர்த்தங்க. நீங்க கொடுப்பதின் மூலம் என்ன சொல்றீங்க, ஹானர் அவருக்கு செலுத்துறீங்க, நன்றி அவருக்கு. இவ்வளோ மேட்டர் இருக்குது. இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப ஆழமான ஒரு காரியம், ரொம்ப அர்த்தத்தோடு செய்ய வேண்டிய காரியம். ஆனால் மக்கள் வந்து பயத்தில் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களே தவிர, வெளிப்பாட்டிலிருந்து, விசுவாசத்திலிருந்து, அன்பிலிருந்து, கனத்தின் அடிப்படையில் செலுத்தாததுனால தான் சிலர் தசமபாகம் செலுத்தி கூட நல்லா இல்லாமல் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அந்த அந்த ரெவலேஷனே வரல. ஏதோ கரண்ட் பில் கட்டுற மாதிரி கட்டிட்டு போயிட்டாங்க. கத்தர் பில்லை அங்கே 10 இங்கே 10, உனக்கு 10, கம்பெனிக்கு 10, உனக்கு 50 எனக்கு 50, கம்பெனிக்கு 50 மாதிரி இந்த ரேஞ்சில் பண்ணிட்டாங்க எல்லாமே. தவிர அதை குறித்த ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடோட நாம் அதை செய்ய வேண்டும். ஏமேன். இப்போ கவனிங்க, ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தான், மெல்கி சேதேக். மெல்கி சேதேக்னா அயன் பண்ணாத ஒரு சட்டையும் அருந்து போன ஒரு செருப்பும் போட்ட ஒரு பாஸ்டர் கிடையாது. ஹலோ, மெல்கி சேதேக் வந்து அவனுக்கு 2 ரோல். ஒன்று அவர் கிங்கு, இன்னொன்று அவன் ப்ரீஸ்ட். அவன் ராஜாவும் அவன் ஆசாரியனுமா. ஆமென். தசமபாகம் வந்து ஆள் யாருன்னு பார்த்து செலுத்துறது இல்லை. ஆள் வந்து சுருங்கின சட்டை போட்டுக்காரா, செருப்பு கிருப்பு இல்லாமல் இருக்கா, அப்படி பார்த்து செலுத்துறது இல்லை. ஆள் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருப்பார். ராஜா மாதிரி தான் அவன் ராஜாங்க. அதாவது அவருக்கு தேவைன்னு இவன் கொடுக்கல, தேவனை கனம் பண்ணணுங்கிறதுக்காக அவன் கொடுக்குறான். ஆமென். சில சொல்லுவாங்க, தம்பி டைமண்ட் ரிங்கு, பிராஸ்லெட்டு, செயின் எல்லாம் போட்டுட்டு போய் நின்னா எப்படி கொடுப்பாங்களா அப்படிங்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் தேவையின் அடிப்படையில் கொடுக்கறத ஜனங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் கனத்தின் அடிப்படையில் கொடுப்பதை சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தேவை இருக்கிறது, அப்படி அதனால் கொடுங்க அப்படி சொல்கிறது இல்லை. தசமபாகம் என்பது தேவைக்காக கொடுக்கறது இல்லை, தேவனுக்காக கொடுக்கறது, தேவனை கனம் பண்ணும்படியாக கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனால், என் தேவையை அவர் சந்தித்தார், ஆகையால் நான் கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்கிறேன். எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்களேன். நான் தேவையில் இருந்தேங்க, என் தேவையை என் தேவன் சந்தித்தார், ஆகையால் என் தேவனை நான் கனம் பண்ணும்படி நான் கொடுக்கிறேன். அவ்வளோ காரியம். அப்போ வந்து சில சொல்லுவாங்க, நல்ல கோட்டு சுட்டு போட்ட ஆளுக்கெல்லாம் கொடுத்துடாத, கார் வச்சிருக்கிற ஆளுக்கு கொடுத்துடாத, அங்கே பாரு ஒருத்தர் சைக்கிளில் கஷ்டப்பட்டு இருக்கிறார், அவருக்கு கொடுங்க. அது ஏழைகளுக்கு கொடுப்பது. புரியுங்க உங்களுக்கு? அது இருக்குது பைபிளில். ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். ஆனால் டைட்ஸ் வந்து அப்படி கிடையாது.
ஐ வில் ஓப்பன் த ஃப்ளட் கேட் ஆஃப் ஹெவன். அங்கே கொடுத்ததை அப்படியே டபுள். ஆனால் இங்கே இடம் கொள்ளாமல் போக மட்டும். தசமபாகம் செலுத்துவது என்பது வேற, ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது வேற. மக்கள் பாருங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பாங்க. நல்லா நல்லா டிவியில் வர்ற நல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொடுத்துடாதீங்க, யாருக்கு கொடுங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் டியூப்லைட் போடாமல் இருக்காரு, இங்கே ஒருத்தர் பாயே வாங்க காசு இல்லாமல் இருக்காரு, பாலசேகர் ஏசி வச்சிருக்கிறாரு, ஏசி சர்ச்சு வச்சிருக்கிறாரு, அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து வருது. ஆமாம் உண்மைதான். அதனால் இப்படி யோசிக்கிறாங்க. அப்போனா அவங்களுக்கு தசம பாகத்துக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கும் என்ன தெரியல, வித்தியாசமே தெரில. நான் சொல்கிறேன்னா ஏழை கிடையாது, ஐ எம் a king, I am also priest. Hallelujah, amen. அதனால தான் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு வந்து பேசுகிறேன் நான். பாருங்கள் பிரதர், அயன் பண்ண கூட முடியல, அயன் பாக்ஸ்க்கு அயன் பண்ண கொடுத்த துணியை வாங்க காசு இல்லை பிரதர், ஏதாவது பார்த்து ஆஃபரிங் போடுங்க பிரதர், அப்படி இதெல்லாம் வரல. நம்ம போனாலே அநேகமாக இன்றைக்கி இவர் தான் நமக்கு கொடுத்து அனுப்புவார் போல அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போகிறது. நிறைய நேரம் அதை தான் பண்ணவும் செய்கிறோம் நம்ம, அது வேற கதை. என்ன சொல்கிறேன்னா, பரிதாபமாக ஒருத்தன் வந்து நின்னா அவன் கையில் ஆபிரகாம் கொடுத்தாரெலாம் போடல. அங்கே பாருங்க, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. புரியுதா உங்களுக்கு? அப்பமும் திராட்சரசம்னா என்ன மைண்டில் வருது? கம்யூனியன். அப்பமே இருக்கு, பிரெட் அண்ட் ஒயின் கொண்டு கொடுக்குறான். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக ஆசாரியன் கொண்டு வந்து கொடுக்குறான். அதான் நான் 1ஆம் தேதி சொன்னேன், கம்யூனியனை நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தரே என் சுகத்துக்கு ஆதாரம்னு சொல்கிறீங்க. தசமபாகத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு செழிப்புக்கு ஆதாரம்னு சொல்கிறீங்க. இதை பெற்றுக்கொண்டு விட்டு சொல்லுகிறீர்கள், இதை கொடுத்து விட்டு சொல்லுகிறீர்கள். இவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சா? கம்யூனியனை வாங்கி கொள்வதன் மூலம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் என் ஜீவனின் ஆதாரம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை, தசமபாகங்களை நீங்கள் கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறீர்கள், நீரே என்னுடைய பொருளாதார, என்னுடைய ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டு சொல்லுகிறோம், ஒன்றை கொடுத்து சொல்லுகிறோம். இவ்வளோதான். ரெண்டுமே அங்கே நடக்குது பாருங்களேன். முதல்ல இவன் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்பமும் திராட்சரசமும், அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இப்போ அவனுக்கு சில காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, அவனை ஆசீர்வதித்து நான் என்ன கேட்குறேன்னா, ஆபிரகாமை தான் ஆண்டவரை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆண்டவர் யார் ஆசீர்வதிச்சிட்டாரு? 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்புறம் எதுக்கு இவர் இடையில? இங்கே தான் மக்கள் வந்து லீடர்ஷிப்பை, தலைமைத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆசீர்வதித்தா கூட இந்த பூமியில் அவர் சில ஸ்தானாதிபதிகளை நமக்காக வைக்கிறார், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் நமக்காக வைக்கிறார், ஒரு ஆவிக்குரிய தலைமை அவர் வைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இங்கே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுகிறார். நிறைய பேருக்கு தெரியாது. நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம அப்படின்னே வாழ்கிறாங்க. எனக்கு தேவனை என்னை ஆசீர்வதிச்சிட்டாரியா, ஒருவே என்னை அதுக்கு பேர் பெருமை, அதுக்கு பேர் அருமை கிடையாது. சரிங்களா? இப்போ ஆபிரகாம் சொல்லலாம், யார் அந்த மெல்கிசேதேக்கு? நம்மளை அவரே ஆசீர்வதிச்சிட்டாரு. மெல்கிசேதேக்காவது சாலமின் ராஜாவாவது ஐ எம் பிளஸ்ட் பை காட் ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டுல அவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கர்த்தரே ஆசீர்வதிச்சிருக்கிறார் யார? ஆபிரகாம. அப்புறம் ஏன் மெல்கிசேதேக்கு? இன்னும் சொல்ல போனா, ஒரு பிள்ளைகளை அவங்க பெற்றோர் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியத்தை பைபிள் சொல்லுது. ஆமாம். ஏன்னா கடவுள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பண்ணுறாருன்னா, த்ரூ ஒரு நபர் மூலமாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் மூலமாக, பெற்றோர் மூலமாக, சில நல்ல உறவுகள் மூலமாக வாழ்க்கைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். ஆமென். அதனால தான் நாம் வந்து வேல்யூ பண்ணணும் எல்லாத்தையுமே. The culture of honor is the kingdom of God. First honor God and honor your leaders, honor your parents, honor your relationships, because the blessings of God is works through honor.
கனமணுதலின் அடிப்படையில் தான் தேவனுடைய ஆசீர்வாத அந்த 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 வாய்க்கால், அந்த ஆசீர்வாத சேனல்ஸ் இந்த பூமியிலே வேலை செய்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எஸ், அதனால தான் பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, we need மெல்கிசேதேக். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு, இந்த மெல்கிசேதேக் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். சரி, இப்போ அதை அப்படியே சில கேட்குறாங்க, இந்த தசமபாகம் செலுத்துவதை பற்றி புதிய ஏற்பாட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ எபிரேயர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. வேர் இஸ் நியூ டெஸ்டமென்ட்? ஏன்னா இவங்க பழைய ஏற்பாட்டெலாம் முடிச்சிட்டாங்க. அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? முதல்ல எல்லா கேள்விக்கும் பதில் இல்லையா அப்படிம்பாங்கல்ல. இதுகளுக்கு கொடுக்குற புத்தி எப்போவுமே கிடையாது. அதனால் மூணு கேள்வியும் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன், கொடுக்குறவங்க எந்த கேள்வியுமே கேட்குறதில்ல, கொடுக்காதவங்க உருளாம்பட்ட கேள்விலாம் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இப்போ கூட கொஞ்சம் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு கமெண்ட் போடுறவங்களை விட, அதாவது அவங்க மனசுல நினச்சிட்டு போயிடுவாங்க, போட மாட்டாங்க. ஆனால் இவங்க போடுவாங்க. இப்போ அன்னைக்கு போட்ட மெசேஜுக்கு போட்டிருக்காங்களே, பாலசேகர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் பாருங்க, 1வது வசனம். இதே தான் அப்படியே கொண்டு வந்தாங்க காமிக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். இப்போ சும்மா இல்லைங்க, 4 கிங்க இந்த ஆபிரகாம் அவன் கூட இருந்த வேலைக்காரங்க 300 பேர் கொண்ட வேலைக்காரங்களை கூட்டிட்டு போய் 4 ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்க. இது இஸ் நாட் அ நார்மல் சக்சஸ், இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் விக்டரி. நீங்கள் உட்கார்ந்துட்டு ஏதோ என் சக்திக்கு அப்படி இல்லைங்க. நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, வானம் திறக்கிறது என்ன, இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் ஆஃப் காட். உங்களுடைய வெற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும். என்னங்க, இதை வச்சுக்கிட்டு இம்புட்டு சம்பாதிச்சிட்டீங்களா, இதை வச்சுட்டு இம்புட்டு காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்துடுச்சா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்க. 4 ராஜாவை ஆபிரகாம் என்ன பண்றான், தான் வேலையாட்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டான், வின் பண்ணிட்டு வந்துட்டான் பாருங்க. அந்த வெற்றி தேவனால் வந்தது. முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அவனை வந்து விஷ் பண்ணுறான், வா வெல்கம், கடவுள் தான் உனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ நீங்கள் இதை கட்டுன்னு வாசிட்டு போயிட்டீங்க. சிலர் இருக்காங்க, ஆபிராம் தான் கொடுத்தான், ஆபிரகாம் கொடுக்கல அப்படிம்பாங்க. அதுக்கு தான் இதை வாசித்தேன் நான். ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்கு, ஆபிராம் கொடுத்தான்னு தான் இருக்கு, ஆபிரகாம் கிடையாது. புரியுதா? நீங்கள் காமாக இருக்கீங்க, கொஞ்சம் பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் இப்படி கூர்ந்துலாம் சொல்கிறது. இல்லைங்க, ஆபிரகாம் கொடுத்தான்னே பைபிளில் இருக்குது. இவனுக்கு, அதாவது இந்த கொடுக்காத பிள்ளைங்க, கொடுக்காத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதுகள் இதெல்லாம் நோண்டும். ஆபிராம் கொடுத்தான், ஆபிரகாம் கொடுக்கவில்லை, அவங்களுக்காக தான் அந்த வசனம்லாம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்குக்கு நீதியின் ராஜா என்றும், பின் சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இதை ஏன் புதிய ஏற்பாட்டில், அதுவும் எபிரேயர் புத்தகத்தில் கொண்டு வந்து இதை பேசணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் இருக்கு பாருங்க. லேவி புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆமென். ப்ராமிஸ் அவனுக்கு இருக்குதுங்க, ஆனா தைத் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. வாக்குத்தத்தம் ஏற்கனவே யாருக்கு உண்டாயிடுச்சு?
ஆனா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்களேன், அவன் அதை வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆமென். அதனால தான் பாருங்க, நான் இதை செலுத்துகிற பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க போது ஐ ரிலீஸ் சம் பிளெஸ்ஸிங்ஸ், ஐ ஸ்பீக் சம் பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக, தேவனுடைய பிரதிநிதியாக நாம் நின்று கொண்டு அதை வாங்கி அவர்கள் மேல் அந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். ஆமென். இன்னும் சொல்ல போனா இது எப்படி சொல்லு வருதுங்கிறத உங்களுக்கு நான் விளக்குறேன் பாருங்க. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அன்றியும் இங்கே கவனிங்க, அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ, எல்லாம் சொல்லுங்க, அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்போ இங்க கடவுளுடைய பிரதிநிதியா நின்று மனிதர்கள் என்ன பண்றாங்க, தசம பாகங்களை வாங்குகிறார்கள். ஆனா ஆபிரகாம் யார்கிட்ட கொடுத்தான்னா, என்றென்றைக்கும் பிரதான ஆசிரியராக இருக்கிற இயேசுவின் கரங்களிலே அவன் கொடுத்தான். ஆமென். அப்போ தசம பாகத்தை பத்தி புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு, இங்கே மரிக்கிற மனிதர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிற என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையிலே இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பா, புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த லேவி கோத்திரம் தான் ஆசாரியத்துவத்துக்காக நியமிக்கப்பட்ட கோத்திரம். அவங்க தான் எதை வாங்குறாங்க, தசமபாகத்தை வாங்குறாங்க. ஆனால் எவன் வாங்குறான் பார்த்தீங்களா? இந்த லேவி யாருடைய வம்சத்தில் வரான்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வம்சத்தில் வரான். தசமபாகம் கொடுத்தது என்னவோ யாரு தான்? ஆபிரகாம் தான். ஆனால் பைபிளில் சொல்லுது, ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது லேவி எங்கே இருந்தான்? அவன் அறையில் தான் இருந்தான். அப்போ ஆபிரகாம் கொடுத்ததை ஈசாக்கு, யாக்கோபு, லேவி 4வது தலைமையில் இருக்கிற ஒருத்தன் கொடுத்ததாவே கடவுள் கணக்கில் வச்சு அதை ஒரு ஆசீர்வாதமாக பேசுகிறாரு பாருங்களேன். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. டைட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் மட்டும் கொடுக்கல, அது ஒரு ஜெனரேஷனவே கணக்கில் கொள்ளப்பட்டு அது ஒரு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்குது. ஆமென். நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேரப்பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கீங்களா? என்னன்னா நிறைய பார்க்கல, சிலதை நீங்கள் பார்ப்பீங்க, சிலதை உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க, சிலதை உங்கள் பேர பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட அவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். அவன் அறையில் இருந்தானா, லேவியும் கொடுத்தான்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா அவன் யாருக்குள்ள தான் இருந்தான்? ஆபிரகாமுக்குள்ள தான் இருந்தான். ஆமென். இப்போ தைத்திங்க கடவுள் அந்த நேரத்துக்கான ஒரு மேட்டராக பார்க்காம 4 தலைமுறைக்கான காரியமாக பார்க்குறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா அதனுடைய விஷயம் எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்ட்டு? வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்போது புதிய ஏற்பாட்டில் எதுவுமே அதை பற்றி சொல்லலன்னு போடல. புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ அழகாக என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். சரி, இப்போ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படிங்கிறார். அப்போ நிறைய பேருக்கு என்ன, நம்ம செய்ய ஆரம்பித்த உடனே தான் கடவுள் செய்ய ஆரம்பிக்கிறாரா? இப்போ கிரியை மாறி இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு முதல்ல ஒரு கிரியை கிடையாது. அதான் முதலே சொல்லிட்டேன், தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அது எங்கே இருக்குது? கிருபையின் கீழே இருக்குது. அது ஆபிரகாமின் காலத்திலேயே அது வைக்கப்பட்டது. அது என்றென்றும் தொடர்கிற ஒரு விஷயமா இருக்குது. கடவுள் அதை என்ன பண்ணல, மாற்றவே இல்லை. இப்போ நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அது கிரியையா இல்லை. நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, தேவனோடு ஒத்துழைக்கிறீங்க. தேவனோடு என்ன பண்ணுறீங்க? ஒத்துழைக்கிறீங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா காரியமும் மனிதனின் ஒத்துழைப்பின் பேரிலேயே நடக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நான் இங்கே ஜெபம் பண்ணுறீங்க? அப்போ ஜெபம் கிரியையா? அப்படி பார்த்தா எல்லாமே எப்படி இருக்கும்? கிரியா இருக்கும்.
கிரியைன்னு அப்போ எல்லாம் கிருபைன்னு சொல்கிறோமே, ஏன் கிரியைன்னு தசம பாகத்தை பேசிகிட்டு இருக்கோம், ஜெபத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? அப்போ அது கிரியை தானே? இல்லை இல்லை இல்லை. இந்த பூமியில் அதான் சொல்கிறேன் நான், தேவன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, அதான் கிருபை. அந்த கிருபைக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து கிரியை கிடையாது. சோறை எடுத்து கொண்டு வந்து அம்மா வாயில் விட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண் திறக்கீங்க, உடனே அது கிரியை கிடையாது, நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஆமென். நீங்கள் ஆண் திறந்ததுனால சோறு தரலைங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு சரி மனிதர்கள் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணல. கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உங்களை திறக்க சொல்கிறார். அவருக்கு ஆசை, ஓம் பர்ஸில் இருக்கிற பணத்தில் நீ வாழக்கூடாது, ஏன் பர்ஸில் இருக்கிற பணத்தில் தான் நீ வாழணும். ஆமென். தட் இஸ் த டிசைர்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேருக்கு இது புரியுன்னு தெரியல. ஓம் பர்ஸில் இருக்கிற பணத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்றை நான் கூப்பிடல, நீ அதை கொண்டு வாங்குறாரு. ஆண்டவரே ஏன் பர்ஸை கேட்கீங்களே, அது காலி ஆயிட்டுனா என்ன பண்ணுறது? அங்கே தான் ஒரு இது வேலை நடக்குது. கொண்டு வாங்குறாரு. இது மட்டும் தானே இருக்குது. அது பைபிள் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சிறுவன் வச்சுருக்கிறான், கொண்டு வாங்குறாரு. எம்டி போட்டு தான் இருக்குது, கொண்டு வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்தா வாங்குறது மாதிரியே தெரியுது, இது வாங்குறதே கிடையாது. இப்போ நான் ஜோசுவாட கேட்பேன், அப்பாவுக்கு என்ன வாங்கி தருவேன் பிறந்த நாளுக்கு? உன் பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட்டு எனக்கு தருவேன்? எனக்கு ஏதாவது ட்ரீட் கிடையாதான்ட்டு நான் தான் கொடுப்பேன். அது பேசுகிறது அப்படி பேசிகிட்டு இருப்போம், ஆனால் பண்ணுறது பூரா நம்ம தான் பண்ணுவோம். அது மாதிரி இது வந்து அதான் சொல்கிறேன், நான் பிதாவானாலுங்கிற இது அப்பா பிள்ளை ஒரு இது மாதிரி. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நீ என்னை நம்பவும் என்னை சார்ந்து கொள்ளவும் நீ கொஞ்சம் தீர்மானம் எடுத்துப்பாரு. அப்போ உன் பர்ஸில் வாழ மாட்டேன், என் பர்ஸில் இருந்து நீ வாழ ஆரம்பிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, உன் பர்ஸை நீ திறக்கும் போது என் பர்ஸு உனக்காக திறக்கப்படுதுங்கிறார். சிலர் பேர் கூடலாம் போனால் நம்ம பர்ஸை திறக்கவே விட மாட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் எடுக்கிறது தான். சிலர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ சும்மா எடுப்பாங்க. பாஸ் வந்துட்டு சரி ரொம்ப வருத்தப்படுறீங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு. டேஞ்சராக போயிடும். எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகாது பாஸ், நம்பி பண்ணிடுறீங்க. அதாவது தேவன் வந்து அப்படிதான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ கொண்டு வாங்காரு. கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். இது எப்படி இருக்குது? இது வந்து கிரியை கிடையாது, இது அவருடைய கிருபைக்கு நாம் கொடுக்கிற பிரதியுத்தரமாக, ரெஸ்பான்ஸாக இருக்கிறது. இன்னும் இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த அடிப்பம்புலலாம் தண்ணி எடுப்போம் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி முதல்ல வீட்டில் இருந்து ஒரு வாளியில் தண்ணி கொண்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு வாளி தாண்டா தண்ணி இருக்குது, அதை எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா, இது எடுத்துகிட்டு போல, ஊற்றி அடித்தோம்னா வீட்டுக்கே என்ன ஊருக்கே தண்ணி கிடைக்கும், அவ்வளோ தண்ணி உள்ளே இருக்குது. இந்த தைதிங்கிறது அப்படிதான். ஐயோ ஏற்கனவே எனக்கு பத்த மாட்டுக்க, ஏற்கனவே எனக்கு முடியல, அப்படி கிடையாது. இது ஒரு வாளி தண்ணியை ஊற்றி உள்ளே இருக்கிறதெல்லாம் அடித்து எடுக்கிற ஒரு மெத்தடு தான் தைத்திங்காக இருக்கிறது. அப்போ கடவுள் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு வாளியும் காலி பண்ணுறது கேட்கல, ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்கிறாரு. கொண்டு வா, அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது நான் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். அப்போ அவ்வளோதான். என்னங்க இருக்கிற வாளி தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்களுக்கு அடிபம்பை பற்றி தெரியல, நீங்கள் பயப்படணும் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் கொண்டு வந்து ஊற்றி, அது ஒரு ஃபெய்த் ஆக்ட். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் ஆக்ட். அது கிரியை கிடையாது. அதாவது நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு பலன் கிடைச்சிரும்னா தான் அது கிரியை. தேவன் ஒன்றை ஏற்படுத்தி வைத்து விட்டு, இப்போ பாருங்களேன், சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? அவர் உன் இருதயத்தில் விசுவாசி, உன் வாயினால அறிக்கை பண்ணு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய்ங்கிறாரு. இதுக்கு பேர் கிரியை கிடையாது. தேவன் செய்திருக்கிற காரியத்துக்கு நான் செய்கிற பிரதியுத்தரமாக இருக்கிறேன். இட்ஸ் a response to God. இந்த உலகத்தில் எல்லாரும் கொண்டு வந்து இப்படி முதன்மையானது கடவுளுக்கு செலுத்துகிற பழக்கம் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ என்ன நம்புறியா? நான் தான் உன் ஊற்று நம்புறியா? நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிற நம்புறியா? அப்படின்னா நீ கொண்டு வந்து செலுத்திப்பாரு, அப்போ வேற லெவலில் நீ வாழ ஆரம்பிப்ப அப்படிங்கிறார். யூ வில் லிவ் அண்டர் த ஓப்பன் ஹெவன்.
திறந்த வானத்துக்கு கீழே நீ வாழ ஆரம்பிப்ப. அப்ப இது ஒரு கிரியை கிடையாது, இது ஒரு கிருபையின் வழிதான். தேவன் செய்து வைத்திருக்கிற காரியத்திற்கு நீங்க பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நான். அதாவது என்னமோ நம்ம தான் முதல்ல ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, அவர் போரை போட்டு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டு ஊத்துங்க. இப்ப யாருடைய ஆக்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து நினைக்கிறீங்க? ஸ்டோர் ஹவுஸ்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தம்பி சாவியை போடுங்கிறார். அந்த சாவி தாங்க தைத்திங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கிறது எல்லாம் உனக்கு தான், நீ வந்து சாவியை போடு தரங்கிறாரு. என்ன சாவி? ஓன்ட்ட இருக்கிறத எடுத்து திறந்தன்னா அதான் சாவி, உள்ள இருக்கிறதெல்லாம் உனக்குங்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பல மதகுகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போக மாட்டேன். ஏங்க, கடவுளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னா ஏதோ போதுமானது உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இடங்கொள்ளாமல் போக மட்டும் வாழுகிற வாழ்க்கை தான் உங்களுக்கான தேவனுடைய யோசனையாக அது இருக்கிறது. ஆமென். ஓவர்ஃப்ளோ, எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்பதை சோதித்து பார் அப்படிங்கிறாரு. அப்போ இது ஒரு கிரியை கிடையாது, இது நிறைய இடத்துல இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு வசனம் வாசித்து நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:10 பாருங்க. ரெண்டுமே 3:10 தான். ஹலோ, மல்கியா 3:10, நீதிமொழிகள் 3:10. மறக்காதுன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3:10 பாருங்க. த சேம் திங்ஸ், அதே விஷயத்தை சாலமோன் ஞானி அங்கே சொல்கிறாரு. 9வது வசனத்திலேருந்தே நான் படிக்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நான் சொல்லிட்டேன் இல்லையா, இது ஏதோ பணம் கொடுக்குற மேட்டர் இல்லை, இது என்னது? கணம். எல்லாம் சொல்லுங்க, கணம், ஹானர். காசு கொடுக்குறேன் இல்லை, கணம், மரியாதையை நான் என்ன பண்றேன்? செலுத்துறேன். அப்போ கணம் பண்ணு, அப்பொழுது, அங்கேயும் அதே தான் வருது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். 2 காரியங்கள் மேல வசனம் சொல்லுது. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் அக்கௌண்ட் நிரம்பியே இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. உன் களஞ்சியம் நிரம்பியே இருக்கும் அப்படிங்கிறார். குறையவே குறையாதுங்கிறார். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் குறையவே குறையாது. எடுத்துகிட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பெருகிக்கிட்டே இருக்கு, பெருகிக்கிட்டே இருக்கு, நிரம்பும். அப்புறம் சொல்றாரு, உன் ஆலைகளில், அதான் உங்க பிஸ்னஸ் வேர்ல்ட், உங்களுடைய தொழில், நீங்க செய்கிற வேலை, அதுல சொல்றாரு உன் ஆலைகளில், தொழிற்சாலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். யாருக்கு பிசினஸ் இருக்குதோ இல்லையப்பா, உனக்கு புரண்டோடுகிற ஒரு பிசினஸ் இருக்கும், உனக்கு புரண்டு ஓடுங்கிற. ஏன்னா நீ வந்து இந்த உலகத்துல என்ன நிலவரம் அதுல இல்லை, வானம் திறந்து உன் மேல கொட்டப்படுகிறது, அதற்கு கீழே வாழ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். லிவிங் அண்டர் தி ஓப்பன் ஹெவன்னா இதாங்க. The tithing is a key to open heaven. வானத்தை திறக்கிற சாவியை தேவன் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் செயலாக அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேச போறேன். ஒண்ணே சொல்ல விரும்புகிறேன். எழுந்து நிற்போம். நீங்கள் இப்பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக உங்களுடைய டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங், உங்களுடைய சீட்ஸ், நீங்கள் எது கொடுக்க விரும்பினாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுக்கு வெளிப்பாடே வரலன்னா விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, பிடுங்கிறதுக்காக கேட்குறாங்களா, பயமாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களன்னு கேளுங்க, அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுற நோக்கம் எங்கள் நோக்கம் கிடையாது. உங்கள் பாக்கெட்டை நிரப்புவது தான் தேவனுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமுமாக இருக்கிறது. அந்த அதை இருதயபூர்வமாக விசுவாசித்து அதை பேசி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டினோட நான் முடிக்க விரும்புகிறேன். என்னென்னா, ஒரே கேள்வி மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேள்வினா, கொடுத்து விட்டு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்து விட்டு எதிர்பார்க்கலாமா? நீங்கள் பைபிள், நான் இன்னைக்கு ஒரு 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 ஒர்க்கு மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கெல்லாம் பைபிளில் கிவிங் பற்றி இருக்குதோ அங்கெல்லாம் பைபிள் எதிர்பார்க்க சொல்லுகிறது. எந்த வசம் இப்போ நம்ம வாஸ்தவமா என்ன வாஸ்தவம்? உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு.
கனம் பண்ணுனா கனம் பண்ணு, போயிட்டு வா அப்படின்னு பைபிள் மூடல. அப்பொழுது உன் களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புவேன், உன் ஆலைகளில் திராட்சை புரண்டு ஓடுங்கிறது கர்த்தர் சொல்றாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாம எதிர்பார்ப்போடு கொடுக்க கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லங்க. நான் அதான் அடிக்கடி சொல்றேன், ரொம்ப மை சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ரொம்ப பெரிய பரிசுத்தவான ஆயிராதீங்க. மிஞ்சின நீதிமானாலும் ஆக வேண்டிய அவசியமே. கடவுள் சொல்றார், நீ கொண்டு வா, நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். அவர் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? ஆண்டவரே உங்க பின்னாடி வரோம், என்ன கிடைக்கும்னு கேட்கிறான். என்ன கிடைக்கும் என்றா கேட்டாய், வாயிலேடி வாயிலேடி அப்படின்னு சொல்லல அவரு. அவர் சொல்றாரு, இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொன்னார். ஆமென். நடஞ்சா நடக்கலையா பேதுருடைய வாழ்க்கையில? கேட்டான்ல என்ன கிடைக்கும்னு, 100 மடங்குன்னாரு. வீட்டு பத்திரம்லாம் காலடியில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நான் பொண்ணு வெள்ளியும் கொண்டு கொட்டி இருக்கிறாங்க. 100 மடங்கு, 100 மடங்கு இன்மையிலும் மறுமையிலும். சிலர் நாம இன்மைக்காக அப்படின்றாங்க, சிலர் இன்னும் அப்படியே விட்டாங்க மறுமைக்காக. அப்போ அவன் என்னதான் பண்ண முடியும்? நீங்க ஆலயத்தில் ஆகாரத்தை கொண்டு ஸ்டோர் ஹவுஸில் நிரப்பணும். கடவுளுடைய பிள்ளைகள் களஞ்சியமும் பொக்கிஷமும் இருக்கணும். ஒரு ஆலயம் நிரம்பி இருக்கணும். அந்த ஆலயம்தான் மாநகராட்சியை விட நிறைய பணம் இருக்கணும். ஆமாம், நான் நம்புகிறேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, சுத்தில, நாகர்கோவில் எல்லாம் சேர்த்து எல்லா டிஸ்ட்ரிக்டையை விட ஏகப்பட்ட பணம் நம்மகிட்ட இருக்கணும். நாம மக்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மினிஸ்ட்ரியில் கவர்னன்ட் பார்ட்னரா, தைதரா, விதைக்கிறவங்களாம் நீங்கள் இருப்பீங்கன்னா, இது எழும்ப எழும்ப நீங்களும் எழும்பி கொண்டே இருப்பீர்கள் நான் சொல்லுகிறேன். உங்கள் மேலே அந்த ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் வேலை செய்ய நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு மெல்கிசேதேக் ஆபிரகாம் இடத்துல பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் அதே காரியங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பேசும்படிக்காக ஹல்லேலூயா நிற்கிறோம். அப்போ கொடுத்து விட்டு எதிர்பார்ப்பது தவறல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் இப்படி செய்யும்படி சொன்னார், நான் செய்கிறேன். அவர் இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், ஆகையால் நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஏதோ காசு போட்டாச்சு போகிறோம் அப்படி போகக்கூடாது. ஆண்டவரே நான் விதைச்சிருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இதில் ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? இதில் ஒரு தப்புமே கிடையாது. உன் விளைவின் முதற்பலனை கொண்டு வா, அப்பொழுது உன் களஞ்சியம் நிரம்பும், அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் சொன்ன வார்த்தையினை நான் விசுவாசித்து நான் அதை செய்திருக்கிறேன். நானே இப்படி அதை நம்பி செய்வேன் என்றால் சொன்ன நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். என் களஞ்சியத்தை நிரப்புவீர், என்னை கடனிலிருந்து வெளியே கொண்டு வருவீர். வேலையே இல்லாத என் தொழில்களிலே தொழில்கள் புரண்டு ஓடும்படியான ஒரு காரியத்தை நீர் எனக்காக செய்வீர். உம் வார்த்தையின்படியே ஆக கடவது. வானத்தை திறப்பேன்னு நம்ம ஏதோ எதிர்பார்த்துட்டு இல்லை, திறப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னபடியினால் நாம் எதிர்பார்க்கிறோம். இயேசு வருகிறார் அப்படின்னு ஏன் சொல்றோம்? வருவேன்னு சொன்னார், அதனால தான் எதிர்பார்க்கிறீங்க. அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். வானத்தை திறந்து உன் மேல ஊத்துவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னவரிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு பேர் இச்சையோ பேராசையோ, இதுக்கு பேர் தப்பான விருப்பமோ ஒரு நாளும் கிடையாது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட். நான் ஏதோ சுய இச்சையில் ஏதோ பொருளாசையில் நான் எதிர்பார்க்கல. தேவன் சொல்லி இருக்கிறார், ஆகையினால் நான் எதிர்பார்க்கிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்றும், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ வார்த்தையின்படி செய்து வார்த்தையின்படி நான் எதிர்பார்க்கிறேன். சும்மா ஒரு செயலை நான் செய்யல. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றது மாதிரி வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வார்த்தையை சும்மா கேட்கிற ஆளா மட்டும் இல்ல, அந்த வார்த்தையின்படி நான் போடுகிறேன். போட்டுவிட்டு மீனை நான் எதிர்பார்க்கிறேன். மீன்களால் படகுகள் நிரம்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். ஆன்லைனில், அக்கௌண்ட்டில், கூகுள் பே, ஃபேஸ்புக், வாட் எவர் பி, நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர்,
தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சங்களை எங்களுக்குள்ளாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் சுகத்தை எங்களுக்கு தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. நாங்கள் இந்த பூமியில் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் வேற மாதிரி அது இருக்க போகிறது. நாங்கள் இன்றைக்கி எங்கள் பர்ஸை திறக்கிறோன்னா அதில் இருந்து நாங்கள் வாழ போகிறது இல்லை. உங்கள் பர்ஸை எங்களுக்காக நீங்கள் திறக்கிறீங்க, அது ரொம்ப பெருசு. வானத்தை எங்களுக்காக திறக்கிறீங்க. உங்களுடைய பர்ஸை எங்களுக்காக நீங்கள் திறக்கிறீங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் எங்கள் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே இன்றைக்கு தீர்மானம் செய்து, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே இன்றைக்கு கொடுக்கும்படிக்காய் எடுத்திருக்கிற விதைகளையும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் இப்பொழுதே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே அதன் மேல் ஆசீர்வாதத்தை நாங்கள் கமாண்ட் பண்ணுறோம். தசம பாகங்களை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் எழுதியிருக்கிறது. இந்த பூமியிலே மரிக்கிற மனிதர்கள் வாங்குகிறார்கள், அங்கோ என்றென்றும் பிழைத்திருக்கிறவர் வாங்குகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரதிநிதிகளாய் நின்று நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீர் அதை உம்முடைய கரங்களில் பெற்று உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுதும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கப்பட்டு எங்களுக்காய் சபிக்கப்பட்டீரே, அந்த நாமத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தரித்திரராய் எங்களுக்காய் மாறினீரே, செல்வந்தர்களாகும்படியாய் அந்த கிறிஸ்துவின் கிருபையின் ஆசீர்வாதங்களை இப்பொழுதே நான் பேசுகிறேன். இதை பார்க்கிற, இதில் பங்கு பெற்றிருக்கிற, இன்றைக்கு விதைக்கிற, இப்படிப்பட்ட விசுவாச ஆவியை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற தொழில் முனைவோர், இன்னும் பிசினஸ் வாழ்க்கையின் தேவைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தர் மேல திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்களை இப்பொழுதே நான் பேசுகிறேன். Father, I speak and I command and I release. Hallelujah. The prosperity, the financial flow, hallelujah, cash flow, money flow in Jesus name. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதே அது உண்டாகட்டும், அது என்னன்னு ருசிச்சு பார்க்கட்டும், அது எப்படிப்பட்டது என்பதை வாழ்க்கையில அனுபவமாய் பார்க்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமை போல நாங்கள் கொடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உடையவராய் இருக்கிற உன்னதமான கர்த்தருக்கு நேராய் எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்களை உங்களுக்கு நேராக உயர்த்தி இருக்கிறாங்க. ஓப்பன் ஹெவன் திறந்து கொட்டப்படுகிறதை பார்க்கட்டும். இந்த நாளிலிருந்து வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை பார்க்கட்டும். ஒரு ஃப்ளோ அப்படி வர்றதை பார்க்கட்டும். பண விஷயத்தில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும், பண விஷயங்கள் இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும், பண விஷயங்களிலே இருக்கிற குறுகலான நிலைகள் நீங்கி ஒரு பெருக்கம் ஏற்படட்டும். நான் பேசுகிறேன் ஆண்டவரே. You are the God of increase. நீர் பெருக்கத்தின் தேவன், அறுவடையின் தேவன். விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அறுவடையை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Amen, 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 amen. Praise God. Hallelujah.